நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நல்ல ஒரு ஈவினிங் டைமில் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் உளுந்து, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துகிட்டு அதிலேயே அளந்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா வடிகட்டிட்டு பருப்பை மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு குக்கருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ உளுந்து அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டுமே முழுமையாக வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இது முழுமையாக ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறையா தண்ணி சேர்த்துடக்கூடாது. மொத்தமாகவே எனக்கு ஒரு 3 ஸ்பூன் தண்ணி தான் தேவைப்பட்டது. இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் நம்ம பருப்பு அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு நல்ல ஃபைன் பவுடராக இருக்கணும், கொஞ்சம் கூட குருணை இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அரைச்ச மாவை இந்த அரிசி மாவு கூட சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு கெட்டியான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பருப்பு அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதுவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணி வச்சே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண பாருங்கள். ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு முறுக்கு மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம்ல, நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக உருக்கின பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழியும் போது ஈஸியாக பிழிய முடியும். அதே மாதிரி முறுக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா முறுக்கு பிழியும் போது உடஞ்சி விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. இது உள்ள மாவை ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு கவரில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஒரு வாழை இலையில் நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ முறுக்கை இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 2-3 சுற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக இருக்க மாவை லேசாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு இப்போ இந்த வாழை இலையிலேருந்து இந்த முறுக்கை வெளியில் எடுத்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ முறுக்கை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலரில் முறுக்கு வேணும்னா எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் செவந்த முறுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னா நல்லா செவக்க விட்டு கூட வெளியில் எடுக்கலாம். 2 டைப் ஆஃப் முறுக்குமே நல்ல மொறுமொறுவாக இருக்கும். சிலருக்கு அந்த செவந்த முறுக்கு பிடிக்கும். அதனால் அந்த மாதிரி பிடிக்கிறவங்க கொஞ்ச நேரம் அதிகமாக வேக விட்டுட்டு வெளியில் எடுக்கலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. இதை வெளியில் எடுத்துட்டு முழுமையாக ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக முறுக்கு செஞ்சுருக்கோம். இந்த அளவுகள் மாறாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் பெர்ஃபெக்டான முறுக்கு செய்ய முடியும். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் முறுக்கு செஞ்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பதத்து போகாமல் நல்ல மொறுமொறுவாகவே இருக்கும். ஓகே, நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.